Hi friends, welcome to our channel Engineer Maligadai. இன்னைக்கு நம்ம Engineer Maligadaiல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பேல்பூரி பிசினஸ் பத்தின வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் and நிறைய லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். फ्रेंड्स பழைய சப்ஸ்கிரைபர்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்க லாக்டவுன்ல நடத்தின ஹோட்டலோட ரெசிபிஸ் எல்லாமே கத்து கொடுத்திருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுல இருந்து புரோட்டா போடுறது, சால்னா வைக்கிறது, பிரியாணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே எங்க ஹோட்டல்ல பண்ற சொல்லி கொடுத்திருப்பேன். கண்டிப்பா நீங்க தள்ளுவண்டி கடை ஹோட்டல்ல வைக்கணும் உங்களுக்கு ரோஜனமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பேல்பூரி பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பேல்பூரி பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா இந்த சுண்டல் மசாலா வந்து நல்லா குவாலிட்டியா சூப்பரா வச்சா பேல்பூரி பிசினஸ் சக்சஸ் ஆயிரும். இந்த மசாலா சுண்டல் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். மசாலா சுண்டல் மசாலா பூரி வந்து வியாபாரத்துக்கு எப்படி செஞ்சு விற்கணும், அதுல எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து இந்த மசாலா சுண்டல் ரெடி பண்றது வந்து மெஷர்மெண்ட்டோட கிளியரா சொல்லி கொடுத்திருப்பேன். நீங்களும் கடை ஸ்டைல்ல பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வந்து பேல்பூரி சரிங்களா, அந்த பேல்பூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொரி வேணும். பொரி வந்து ஹோல்சேல் ஷாப் இருக்கு, அவுல் பொரி பொரிகடலாம் விற்பாங்க. வந்து வருஷத்துல 360 நாள் அவங்ககிட்ட பொரி இருக்கும். அதனால டென்ஷனே கிடையாது. ஒரு கிலோ வந்து 140 ரூபா சரிங்களா. நீங்க டெய்லி எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 120 ரூபா 130 ரூபா தான் போடுவாங்க. இப்போ நான் எடுத்து போட்டோம்ல இந்த ஒரு பவுலோட கணக்கு வந்து 7 ரூபா பொரியை வந்து கொண்டு வரும் சரிங்களா. 45லேருந்து 50 கிராம் தான் வரும். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு பொரி பேக்கெட் போட்டு விற்கிற வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துக்காங்க. அப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை சரிங்களா. இவ்வளவுதான் நார்மல். அடுத்து கொஞ்சமா லெமனை புளிஞ்சு விட்டுக்கிடலாம். நார்த் இந்தியன் பேல்பூரி வந்து வேற மாதிரி வரும், அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம மசாலா சுண்டல் குழம்பு சரிங்களா. இப்போ நம்ம ட்ரையா கொடுக்க போறோமா கொஞ்சம் வெட்டா கொடுக்க போறோமா, அதாவது கொஞ்சம் ஈரப்பதமா கொடுத்தா சில ஊர்ல கொஞ்சம் ஈரப்பதமா நல்லா கொடுப்பாங்க, சில ஊர்ல அப்படி ட்ரையா கொடுப்பாங்க சரிங்களா. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்க வந்து அந்த குழம்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பேல்பூரியை உடனே சர்வ் பண்ணி உடனே கஸ்டமருக்கு சாப்பிட கொடுத்துட்டா பேல்பூரி வந்து அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக சொல்ல போனால் நீங்கள் வந்து இதோட சக்ஸஸ் வந்து அந்த மசாலா சுண்டல் அதை ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது. கஸ்டமருக்கு சர்வ் பண்ணும் போச்சில் ஃபஸ்ட்டு கரண்டியில் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் போடணும். அடுத்தால 2 டைம் வந்து நீங்கள் குழம்பு வச்சுக்கிடலாம். அந்த சுண்டலும் கொஞ்சம் அது கூட சேரணும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணி முடிச்சிட்டா சூப்பரான பேல்பூரி ரெடி. பேல்பூரியும் மசாலா பூரியும் இன்றைக்கி வந்து ஒரே காஸ்ட்டில் தான் விற்காங்க சரிங்களா. சாதாரணமாக சிட்டிலலாம் இன்றைக்கி வந்து 35 ரூபா ஆகிட்டு மசாலா பூரி, பேல்பூரி, மசாலா சுண்டல் எல்லாமே தாராளமாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். நிறைய பேரால் கேட்ட வீடியோ. அது மாதிரி இந்த பேல்பூரி பிஸ்னஸில் ஒரு முக்கியமான ப்ராஃபிட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுட்டு இருக்க வேண்டாம். தள்ளு வண்டியில் வச்சுட்டு தள்ளிட்டு போகிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேரை பார்த்துருக்கேன். பொரி வந்து வெயிட்டே இருக்காது, ஒரு பெரிய மூட்டை பொரி அப்படி வச்சுருப்பாங்க. மசாலா சுண்டல் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுவிடுவாங்க. இன்றைக்கி வந்து இதோட காஸ்ட் என்னென்னா, இப்போ நான் பொரி வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அந்த ஒரு கப்பு வந்து எனக்கு 7 ரூபா வரும். பட்டாணி கடையில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து வெள்ளை கலர் பட்டாணி கடையில் தான் எடுப்போம். அது வந்து கிலோவே 50 ரூபா தான் சரிங்களா. நான் இன்னைக்கு பண்ண அந்த மசாலா சுண்டல் குவான்டிட்டி வந்து 1/4 கிலோ பட்டாணி கடலை, அப்புறம் வந்து பல்லாரி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, இதோட காஸ்ட் வந்து மொத்தமாக மெட்டீரியல் மட்டும் ஒரு 40 ரூபா தான். நம்மளோட கேஸ் அதுக்கெலாம் லேபருக்கெலாம் பார்த்தா கூட ஒரு 20 ரூபா போட்டலாம். நீங்கள் வந்து பல்காக பிஸ்னஸாக செய்யும் போச்சில் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பொரி வந்து 7 ரூபாய்க்கு சேர்க்குறோம். அது போக மசாலா சுண்டல், வெங்காயம், தக்காளி, லெமன், மல்லி இலை, மிளகாய் இதுக்கெல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ரூபா வரும். அவ்வளோதான் இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு. மீதி வந்து உங்களுடைய உழைப்பு மசாலா சுண்டலை டேஸ்டராக கொண்டு வரக்கூடிய உங்களோட திறமை தான். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா பிக்கப் ஆயிரும். மசாலா சுண்டல் ஒரு டைம் எங்கள் ஹோட்டலில் பண்ணுற அதே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் வந்து மசாலா பூரி சுண்டல் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இது வந்து மெஷர்மெண்ட்டோட சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய பேரால் கேட்ட வீடியோ இன்னைக்கு பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.